to talk about my insignificant self. We're all insignificant, but we gain significance. ஸோ இப்போ நம்ம என்னை பற்றி நம்ம மறுபடியும் பேசலாம். நேற்று பேசின மாதிரி, நேற்று பேசினதோட தொடர்ச்சியாக ஒரு சின்ன அந்த நெருப்பு பொறி இருக்கு இல்லையா, அது நெருப்புலேருந்து வெளியே வந்தோடனே அதோட தன்மை இழந்துருது. ஆனால் அதே நெருப்பு பொறி நெருப்போட சேர்ந்து இருக்கிறப்போ அந்த நெருப்பு பொறி ரொம்ப துச்சமானது, ஆனால் அது நெருப்போட இருக்கிறப்போ அதோட வேலையை செய்யுது. அதே மாதிரி தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன், நம்ம கிருஷ்ணரோட தொடர்பில் வரும்போது நம்மளோட உண்மையான முக்கியத்துவம் தெரிய வருது. இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் இந்த உலகத்தில், மக்கள் வந்து பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பெரியவராக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே துச்சமானது. என்னை பற்றி இப்போ பேசுகிறோம் நம்ம சுயச்சரித்திரம் மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதோட திருவடி தஞ்சத்துக்கு கீழே திருவடி வர்றதுக்கு முன்னாடி இந்த பெண்களோட தொடர்பே வேண்டாம் நினைச்சேன். ஏன்னா அது ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடியதா இருந்தது. நான் குழந்தை பெத்துக்காம இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு 1000 குழந்தைகள் இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், நான் இந்தியால சில குழந்தைகளை விட்டுட்டு வந்தேன், ஆனா இப்போ 1000கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாரோட கவலையும் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சின்ன வயசுல இருந்து மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? மறுபடி பிறக்கிறோம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். மறுபடி கர்ப்பப்பையில தான் போடுறோம். மறுபடி இறந்து போறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நமக்கு கிருஷ்ணர் தெரியும். ஓரளவுக்கு நமக்கு தெரியும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவரோட இயற்கையான அந்த உன்னதமான செயல்களோட இயற்கை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணர் கிட்ட போயிடுறாங்கிற நம்பிக்கை இருக்கு நம்ம கிட்ட. இந்த பிறவி எனக்கு கிடைச்சிருக்க இந்த பிறவி 67 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கலாம். இது கடைசியாவும் இருக்கணும். நம்ம வந்து பிரபுபாதோட கருணையில வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறப்பு அப்படின்னா நான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன். எனக்கு வீடியோலாம் இல்லை, அந்த காலத்துல வீடியோவும் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் ஜெனரல் மருத்துவமனையில இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாருமே காட்டல. ஒரு பக்தர் சொன்னார் என்கிட்ட, என்னோட மகன் வந்து ஆம்ஸ்ட்ராம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு பக்தர். நான் அங்கதான் பிறந்தேன் அப்படின்னாரு ப்ரோ மகாராஜ். எப்படி வெளியே வந்தோம்? கத்திக்கிட்டே ரத்தத்தோட சூழ்ந்து. Not very nice substances. ரொம்ப நல்ல ஒரு வஸ்துக்கள்லாம் இல்ல நம்ம உடம்புல. அப்போ what's going to come? That's the beginning. Screaming, squirming, covered in blood. So ஒரு அறிகுறி இருந்தது, இதுக்கு மேல என்ன வர போறதுன்னு சொல்லிட்டு. அழுகை, கத்தல், கூச்சல், ரத்தம், இதுதான் இருந்தது. இதுதான் எதிர்காலத்துல நடக்க போறதுக்கான அறிகுறி. வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி தான் அழுக்கா, என்ன சொல்றது, ரொம்ப கரை பிடிச்சு போயிருக்கப்போ
ஒரு குழந்தை There's ignorance. குழந்தை Shochati iti shudra. சோச்சதி இத்தி சூத்ர சூத்ர அப்படிங்கிறதுக்கான வரையறை என்னன்னா Laments and crying. எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே யார் இருக்காங்களோ அவங்க தான் சூத்ர. Just like that. No discrimination. குழந்தை No அதுதான், developed intelligence. புத்தி இல்ல, Just like an பிரிச்சு animal. பேதம் பார்க்குற வித்தியாசமும் Just like a கிடையாது. shudra. ஸோ அதனால மிருகம் அது சூத்ர. நான் அதனால தான் நம்ம சொல்றோம் அஜ்ஞான திமிராந்தசே, நான் அறியாமையில பிறந்தவன் அப்படிங்கிறோம். சில பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு கொடுக்குறார், நான் அறியாமைங்கிற இருளில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 67 வருஷத்துக்கு முன்னாடி நான் வலுக்கட்டாயமா என் தாயோட கர்ப்பத்துல இருந்து குழந்தை ரூபத்துல வெளியே தள்ளப்பட்டேன். பல லட்சம் பிறவிகள் இது ஒண்ணு. அந்த நாள்ல இந்த கிரகத்துல லட்சக்கணக்கான குழந்தைங்கள்ல நானும் ஒருத்தர். நான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்துருக்கேன். யாருக்கு தெரியும், யாரால சொல்ல முடியும்? தினசரி எல்லா உயிர்வாளிகள் எடுத்துக்கிட்டா தினசரி கோடிக்கணக்கான உயிர்வாளிகள் பிறக்கிறாங்க. அப்படிதான் ஒரு பிறவிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமே இல்லாத ஒரு துச்சமானதா இருக்கு. ஆல்ரெடி நிறைய பிறவிகள் நிறைய பிறப்புகளும் பார்த்துட்டோம் நம்ம. சில மக்கள் சொல்லல எப்படி மறுபிறவி இருக்கலாம், ஏன் நம்ம எல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முந்தின பிறவிகள் எல்லாம் நம்ம செஞ்ச அபத்தங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா ரொம்ப சவுண்டா இருக்கு. Distressing experiences becomes traumatized. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான அனுபவங்கள் எல்லாமே மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த கொடுக்கும். பழைய நினைவுகள் எல்லாம் அதனால மக்கள் நினைக்கிறாங்க ஒரே வாழ்க்கை எல்லாமே, ஒரே வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிடுதுன்ட்டு. ஒரு ஓய்வு பெற்ற இந்தியன் ஆர்மி ஆபீசர் கிட்ட கேட்டேன், யாரெல்லாம் இந்தியால இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அமிர்த்சர்ல இருக்க பொற்கோயில தாக்குனாங்க, அதுல காப்பாத்துறதுக்கான திட்டம் தான் அது ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர்கிட்ட கேட்டேன், வீரர்கள் அமெரிக்க படை பிரிட்டிஷ் படைகள் PTSD, post-traumatic, anyway, something like that. PSTT அப்படிங்கிற ஒரு PTSD something அந்த ஒரு வியாதியில கஷ்டப்படுறாங்க இல்லையா? Disorder. The Indians, they don't seem to have that much. இந்தியர்களுக்கு அந்த வியாதி கிடையாது, ஏன்னா அவங்களோட மனப்பான்மை அப்படி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது அவங்களுக்குள்ள வெறுக்கத்தையவர்களுக்குலாம் ஒரே வாழ்க்கை தான் அப்படிங்கிற தத்துவம் உண்டு. எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு அது வந்தது, இது எனக்கு வருது. ஏன்னா இது ஒரு மக்களுக்கு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. எதுக்கு எனக்கு இவ்வளவு கொடுமையான விஷயம் நடக்குது? How many horrible things have happened to us and how many horrible things we've done to others. நமக்கு எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்தது, நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் பண்ணோங்கிறது நமக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு காரணம். அது இருந்துச்சுன்னா நம்மளால வாழவே முடியாது. நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தோம், வெவ்வேறு உடல்கள்ல. By the power of Maya, we strongly identify whichever body we have. மாயோட தாக்கத்தினால நம்ம எந்த உடல்ல இருக்கோமோ அதோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். நான் போன பிறகு ஒரு கடல் ஆமையா இருந்தேன். ஏன்னா நம்ம அதுதான் பீச்ல இருக்கும், கடல் ஆமை.
the subject of breakfast for a few dogs. இறந்து போன கடலாமை என்ன ஆகும், சில நாய்களுக்கு அது உணவாகும், அவ்வளவுதான். So I think that in my previous life I was a sea turtle. I might start getting attached to all my sea turtle. போன பிறகு நான் கடலாமையா இருந்தேன். அதனால இப்போ போய் கடலாமை குழந்தைகள், கடலாமை மனைவிகள், பாட்டி, தாத்தா, We need to be focused. நம்ம அவங்களுக்குள்ள அவங்க மேல நம்மளோட கவனத்தை This life. மாயோட வேலை என்னன்னா இந்த வாழ்க்கையில நம்மளோட முழு கவனத்தை திருப்புது. The arrangement of Maya is such that we forget. மாயோட ஏற்பாடு எப்படின்னா நம்ம அதெல்லாத்தையும் மறந்துடுறோம். இந்த வாழ்க்கையவே எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கிறோம். Insignificant, and we give great significance to it. நமக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. நம்ம தெரிஞ்சுக்கலாம். Palestine, so many thousands of people have been killed. But if a mosquito bites me, that is more of an issue to me than thousands of people being killed in Palestine, because we're so self-centered, identifying the body. நிறைய பாலஸ்தீனத்துல கூட நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஏன்னா அவங்க உடல் நினைச்சுக்கிறாங்க. சீடர் அந்த கடலாமை கடல் பீச் மண்ணில் புதைஞ்சு போகுதுன்னா நியூஸ்ல வருமா? வராது. ஏன்னா யார் அதை பத்தி கவலைப்படுற கடலாமையை பத்தி? ஆனா நாய்கள் சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்தேன் அங்க காக்கைகள்லாம் நாய்கள் முடிச்ச உடனே போறதுக்காக காத்துட்டு இருக்கு. கழுகுகளை நம்ம பார்க்கவே முடியறது இல்ல. பசுக்கள் எல்லாமே கசாப்பு கூடங்கள்ல தான் இறந்து போகுது இப்போ. அதனால கழுகுகள்லாம் பார்க்கறது கிடையாது. இந்தியாவில் முன்னாடி நிறைய பருந்துகள், கழுகுகள் இருந்தது. நிறைய பிறவிகள். ஒரு பிறவில நான் கழுகா இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா எந்த பசு இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட உணர்வா இருந்தது. மனித வாழ்க்கை ரொம்ப சிறப்பானது. இந்த பிறவி எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நிறைய பிறவிகளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன். பிரபுபாதர் கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவோட திருவடி சம்பந்தத்துக்கு வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருப்பேன். எல்லா அங்கீகரிக்கப்பட்ட குருமார்களுமே கிருஷ்ணோட நிலையில தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட குரு சேஷே மகந்த குரு அப்பேற்பட்ட குரு கிருஷ்ண உணர்வை எல்லாருக்கும் கொடுக்கிறார், மொத்த உலகத்துக்குமே. குரு அப்படிங்கிறவர் என்னன்னா, நான் கடல் ஆமை கிடையாது, நான் பருந்தும் கிடையாது, நான் மனிதனும் கிடையாது. அப்ப நான் யாரா இருக்கணும்? நான் எங்க இருக்கணும்? நான் இந்த பௌதிக உலகத்திலே இருக்கக்கூடாதே. நான் இந்த பௌதிக உலகத்திலே இல்ல, நான் இங்க இருக்கக்கூடாது. என்னோட ஆன்மீக குரு பாதையை காட்டுறாரு, எப்படி இந்த பௌதிக உலகத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்னோட நித்தியமான நன்மைக்கான வழியை காட்டுறாரு. கிருஷ்ணரை அவர் எனக்கு தஞ்சம் கொடுக்குறாரு. இது வெறுமனே சொல்றது மட்டும் கிடையாது. நான் அவங்களுக்கு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. இன்னைக்கு நவீன பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடக்குது? ஆசிரியர்கள்லாம் சம்பளம் கொடுக்கப்படுறாங்க. நீங்க அதுக்கப்புறம் அந்த டீச்சரை பத்தி கவலைப்படுறது இல்ல, அந்த டீச்சர் உங்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அந்த டீச்சர்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆனா எந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆன்மீக குரு தஞ்சம் கொடுக்கிறார். நிறைய பிறவிகளுக்கு அப்புறம் நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துட்டோம். பௌதிக உலகத்துல இருந்து வெளியே போறோம். கடைசியா நமக்கு ஒரு தஞ்சம் கிடைக்குது. உச்சமான தஞ்சம் கிருஷ்ணர் தான். சரண்யம். அந்த பாகவதத்துல அந்த ஸ்லோகம் இருக்கு.
shelter of. யாருக்கிட்ட நம்ம தஞ்சம் எடுத்துக்கிறோமோ Now, அவர் if தான் you're in சரண்யம். Palestine, where will you take shelter? There's nowhere to go. If you stay inside, if there's any inside to stay inside, you're liable to be killed. If you go outside, you're liable to be killed. It's like these different hells out there. Like this. The sun is burning from the top, and then you're on a copper plate, and the heat's being heated from underneath. There's nowhere to go. சூரியன் மேலே சுட்டரிச்சிட்டு இருக்கு, கீழே பாலைவனமா இருக்கு, எங்கேயுமே போறதுக்கு இல்லை. ஸோ நம்ம கிருஷ்ணரோட தஞ்சத்தில் இருப்போம். இந்த பௌதிக உலகம் அப்பேற்பட்டதாக இருக்கு. நம்ம கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் அடைவோம். அவரே வழி ஏற்படுத்தி கொடுத்த வழிமுறையில் யாரெல்லாம் வேத கலாச்சாரத்துல இருந்து வெளியே வராங்களோ, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு குருவை வந்து கடவுளோட பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிதானது. குரு வந்து கடவுளுக்கு சமமானவர். ஏன்னா கடவுளுக்கான பாதை கடவுளே கொடுக்கிறது. அவரு கடவுளோட பிரதிநிதியா இருக்கார். அவர் வந்து அவர் கடவுளோட பாதத்தை, திருவடியை, கிருஷ்ணரோட திருவடி எப்படி அடைகிறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த பிறவி என்னோட உண்மையான பிறவி. உண்மையான பிறப்பு அப்படின்னா உண்மையான பிறவி அப்படின்னா தீட்சை வாங்குறது, வேத அறிவுள்ள தீட்சையை ஆரம்பிக்கிறது. இது கிருஷ்ணரோட தொடர்புல வரணும். அது எப்படி கிடைக்கும்? காரணமற்ற கருணையினால. தூய பக்தி வரையறை அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விளக்கம் அப்படின்னா பாகவதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டப்பட்டது, வெவ்வேறு கோணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு ஆச்சாரியர்களும் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர் பக்தி ரசாமிர்த சிந்துவோட ஆரம்பத்தில் மேற்கோள் காட்டுறார். 2 விஷயங்களை சொல்றார். அஹைதுகி அப்ரத்யதா அப்படிங்கிறார். இந்த பக்தி தொண்டானது எந்த விதமான சுய நோக்கத்தோட செய்யப்படக்கூடாது. அப்புறம் நித்தியமானதாகவும் இருக்கணும். அப்புறம் முக்கியமான நோக்கம், அதோட இலக்கு கிருஷ்ணரா இருக்கணும். அப்புறம் இன்னொரு பிரபலமான ஸ்லோகம், அந்யாபிலாஷித சூன்யம். ரொம்ப எளிய ஒரு தெளிவான விளக்கம். நிறைய நீங்க எவ்வளோ பெரிய கல்லூரிகளுக்கும் போய் தெளிவா ஆழ்ந்து படிச்சாலும் எளிய உயர்ந்த விளக்கம் எதுனா சவை பும்சாம் பரவதர்ம யதோ பக்தி ரதோக்ஷஜே. இருக்கிறதுலே உயர்ந்த தர்மம் எது எல்லாருக்குமே? பக்தி தொண்டு, பகவானுக்கு பண்ணக்கூடிய பக்தி தொண்டு. அது வந்து எந்த சுயநோக்கத்தோடையும் இருக்கக்கூடாது. அது நித்தியமாகவும் இருக்கணும், நிலையானதாகவும் இருக்கணும், தடை இல்லாததா எப்பவுமே. அது நம்மளை நித்தியமா திருப்திப்படுத்தும். நேரடியாகவும் இருக்கு, ரொம்ப எளிமையான விளக்கமாகவும் இருக்குது. எளிமையானதும் நேரடியாகவும் கூட. இது நமக்கு, இது எவ்வளவு எளிமையா இருந்தாலும் நமக்கு இதை யாராவது சொல்லலைன்னா இது நமக்கு தெரியறது இல்லை. நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தேன். யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. என்னோட பெற்றோர்களோ, என்னோட ஆசிரியர்களோ, என்னோட குருமார்களோ யாருக்குமே தெரியாது இதை பத்தி. மீன்ஸ் கிறிஸ்தவ குருமார்கள்.
அவர் நம்ம வந்து ஜீசஸை பிரார்த்தனை பண்ணுவோம், அவரோட சொர்க்கத்தில் இருக்க அவரோட அப்பாவை வணங்குவோம், அவ்வளோதான். Pure devotion, you don't even have your own will. It's just thy will, whatever you want. Whatever you want, that's what I want. That's it. Of course, தூய பக்தி தொண்டுனா என்ன? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கு விருப்பம், அப்படிதான், அவ்வளோதான். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஒரு புல்லோட நுனியா இருந்தால் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஒரு பசுவா இருந்தா, ஒரு பையனா, ஒரு தாய் தந்தையா, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு. இந்த வார்த்தை அகைத்துக்கி அப்படிங்கிற வார்த்தை இந்த அகைத்துக்கி வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுன்னா எந்த சுயநோக்கம் இல்லாம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வார்த்தை அகைத்துக்கி கிருபா, காரணமற்ற கருணை அப்படிங்கிறதுக்கானவும் சொல்லப்பட்டிருக்கு. கருணை அப்படின்னால என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஒரு தகுதியுமே இல்லை ஆனா உங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னா அதுதான் கருணை. உங்களுக்கு முழு தகுதி இருக்கு அதனால அது கிடைச்சதுன்னா அது கருணை கிடையாது. அதுக்கு பேரு அகைத்துக்கி அப்படின்னா, அதாவது அது முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்படுது, அகைத்துக்கி வார்த்தை. நம்ம எதுவுமே பண்ணல, அதாவது கருணை தான் கீழே இறங்கி வருது நம்ம எல்லாத்துக்குமே. தினசரி காலையில கருணை கடல்ல இருந்து நம்ம கருணை எடுத்துட்டு இருக்கோம். இந்த உதாரணம் நமக்கு கொடுக்கப்படுது. கருணை கடல், கருணை மேகம். இந்த மேகங்கள் என்ன பண்ணுது? கருணை கடல்ல இருந்து தண்ணியை உறிஞ்சிக்குது. மழை எங்க வேணாலும் பெய்யும், கடல்ல கூட பெய்யும். கடல்ல இருந்து தண்ணி எடுத்து மேகத்துக்கு போய் மறுபடியும் கடலுக்கே மழை பெய்யும். நிலத்துல வாழ்ற உயிர்வாளிகளுக்கு தராம கூட போகலாம். மழை வந்து பாறையில கூட பெய்யலாம், அது உறுதியாது பாறை. சில சமயம் ஏதாவது ஒரு சின்ன எலி, சின்ன ஒரு செடி கூட அதுல முளைக்கும் பாறையில. அதே சமயம் மழை ஒரு நல்ல மண்ணில் பெஞ்சதுன்னா அது தாவரங்கள் வளர்றதுக்கு உதவி பண்ணும். இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாணக்கிய பண்டிதர் இதே உதாரணம் கொடுக்கிறார். நிலவு இருக்கு, நிலவு என்ன பண்ணுது? புண்ணியம் வாய்ந்த நபர்கள் வீட்டு மேலேயும் ஜொலிக்கும், சண்டாளனோட வீட்டு மேலேயும் நிலவு பிரகாசிக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் எல்லாருக்குமே ரொம்ப பரவலா தன்னோட கருணையை கொடுத்தார். சிலர் அதை ஏத்துக்கிட்டாங்க, சிலர் அதை ஏத்துக்கல. அதுதான் காரணமற்ற கருணை. அது எல்லாருக்குமே கொடுத்தார். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஸ்ரீல பிரபுபாதரோட கருணை எனக்கு கிடைச்சிருக்கு. நான் சிறப்பு ஸ்பெஷல் டிவோட்டின்னு சொல்லலாம். எல்லா பக்தர்களுமே ஸ்பெஷல் தான், சிறப்பானவர்கள் தான். அதுவும் இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபுவோட சேனாபதி பக்தர், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தராக இருக்கார். பிரபுபாதர் படை தளபதி. அவர் தைரியமா வெளியே போறார், சொல்லி கொடுக்கிறார், மாயைக்கு எதிராக சண்டையும் போடுறார். சைத்தன்ய மகாபிரபுவோட மனோபீஷ்டத்தை, அவரோட ஆசை, இதயபூர்வமான ஆசையை அவர் நிறைவேற்றி வைக்கிறார். ஸ்ரீல பிரபுபாத காரணமற்ற கருணையினால நானும் சிறப்பானவனாயிட்டேன். ஓரளவுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள.
gathering today. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கோம். முக்கியமானவனாகவும் இருக்கு அதில். Any significance that can be seen in myself. ஏதாவது ஒரு முக்கியத்துவம் எனக்கு இருக்குன்னா அது இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தில் இருந்து கிடையாது. என்னோட ஸ்ரீல பிரபுபாதருக்கு எனக்குள்ள தொடர்புனால அந்த முக்கியத்துவம் வருது. முந்தின ஆச்சாரியர்களுக்கும் பிரபுபாதருக்கும் எனக்கும் உள்ள தொடர்புனால அது வரக்கூடியது அந்த முக்கியத்துவம். நீங்களும் நினைக்கலாம், or if you're seeking who to follow, நீங்க யாரை பின்பற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, யார குருன்னு தஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, it's better not to look for the how many numbers are there. அதுக்கு அந்த குருவுக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பின்னாடி இருக்காங்க சொல்லி பார்க்காதீங்க. யார் ஒருத்தர் மூலத்துல இருந்து தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. Of genuineness. அந்த நேர்மை அது ரொம்ப முக்கியம். நிறைய போலி குருமார்கள் இருக்காங்க, நிறைய பின்பற்றுவர்களோட. ஆனா அவங்க எல்லாம் போலியானவர்கள். அவங்க கிருஷ்ணரை தூற்றி பேசுறாங்க. இருந்தாலும் அவங்கள மக்கள் பின்பற்றுறாங்க. நான் ஸ்ரீல பிரபுபாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், முந்தின ஆச்சாரியர்கள்ட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் நான் ஒரு மதிப்புமிக்க அவங்க என்ன கொடுத்தாங்களோ, என்ன கருணை கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கிறதுக்கும், that is the mercy that someone who has no prior qualification, அதுதான் ஒரு முன்தகுதி இல்லாத நபருக்கு கிடைக்கக்கூடிய கருணை. இது என்ன சொல்றது, நிறைய தகுதி இல்லாத ஒரு நபர் அவருக்கு கிடைச்ச கருணை இது. நான் ஜெகநாதர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படலை. ஸ்ரீல பிரபுபாதர் சந்தோஷப்படலை இதுக்காக. ஆனா ஒரு வகையில் அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் எனக்கு அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்னோட தகுதி இல்லாத ஒரு பின்னணியை பத்தி என்னால் யோசிக்க முடியுது. நான் உயர்ந்த குடும்பத்திலிருந்து வரல. ஏன்னா வேத கலாச்சாரத்தில் எந்த பின்னணியும் எனக்கு கிடையாது. ஆனா கிருஷ்ணர் அவருக்கு என்ன விருப்பமோ அதை பண்றார். அவர் விளையாடுவார். யாரெல்லாம் சிஷ்யர்களோ அவங்க குரு ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். And I pray that நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நான் என்ன சொல்லணும், நான் ஸ்ரீல பிரபுபாட்ட என்ன கேட்டனோ அதையே சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். reach the hearts of those who come to me, and that those who come to me may recognize யாரெல்லாம் என்கிட்ட வர்றாங்களோ அவங்க that what I say, நான் என்ன சொல்றேனோ அது ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னதாவே இருக்கும், அவரோட குரு சொன்னது மாதிரி இருக்கும், அவரோட குரு சொன்னது மாதிரி இருக்கும். அதை அந்த செய்தியை அடையாளப்படுத்திக்கணும், இது ஒரே விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது a mind bender. It shouldn't be something that we have to make so much adjustments in our mind to say, yes, actually it's following. It doesn't seem like it's following. இது it is following. இது நம்ம மனசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது இப்படி இருக்கலாம், ஆனா இப்படிதான் இருக்கு அப்படிலாம் இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர் அப்படி சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் வயா மீடியம், அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே தெளிவா இருக்கணும், நம்ம எதையுமே யோசிக்கவே கூடாது. நீங்க இப்படி செய்றீங்க, ஸ்ரீல பிரபுபாதர் இப்படி சொல்லியிருக்கார்,
அதில் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அது வந்து கண்ணாடி மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, Probably a problem. தெளிவான விஷயம் கிடையாது. அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார், யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ். யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றின விஞ்ஞானத்தை பேசுங்க, இந்த விதத்தில் குருவாகி இந்த உலகத்தை விடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரபுபாதர். மேற்கோள் காட்டியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை. அதுதான் பிரபுபாதர் எல்லாரும் குருவாக சொல்லியிருக்கார். அதுதான் ஒருத்தர் பின்பற்றணும், ஒருத்தர் முதல்ல தான் பின்பற்றணும். அதுதான் அடிப்படையான விஷயமே. எப்படி இந்த உலகத்துல வசிக்கிறது, எப்படி இந்த உலகத்துல இருந்து வெளியே போறது. நம்ம வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுதான் நோய், நம்மளோட நோய். இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம பார்க்குறோம் இந்த மொத்த உலகமும் இந்த ஜெகநாதருக்கு உரிமையானது. ஜெகநாத் பூரியில் தான் இந்த ஆன்மீக உலகம் இந்த பௌதிக ஜெகத்துல வந்திருக்கு. அதான் ஜெகத். ஜெகத் அப்படின்னா எப்பவுமே நகர்ந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே விஷயத்த ரெண்டு முறை இங்க பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே இங்க இருக்கிற எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கொள்கை ஒரே மாதிரியாவே இருக்கு. ஒரே ஒரு கொள்கை மட்டும். நிறைய விஷயங்கள் மாறாம தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெகநாதரோட ஜெகத், இது அவரோட உலகம், இது அவரோட அனுபவத்துக்காக இருக்கு. அதனால நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். நம்ம இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கணும் என்ன நமக்கு தேவை அதை மட்டும். இதுதான் வேத காலத்தோட கம்யூனிஸ்ட் ஐடியா. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தகுதி அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது கம்யூனிஸ்ட் மரத்தோட அடிப்படை இது. ஆனா ஆன்மீக புரிதல் என்ன அப்படின்னா, இது கிருஷ்ணரோட உலகம், இது ஜெகநாதரோட உலகம். அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்திருக்கார் நம்ம வாழ்றதுக்காக. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. தேவையில்லாததை எடுக்கக்கூடாது. நமக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா, அப்படின்னா அது நம்ம புலனின்பத்துக்காக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம குற்றவாளி ஆகிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம குற்றவாளியா இருக்கக்கூடாது. குற்றவாளியா இருக்கக்கூடாது. உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை எடுக்காதீங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அதாவது ஒரு சிறந்த குடிமகனா இருக்கணும். உங்களுக்கு எது தேவை இல்லையோ அதை எடுக்க கூட செய்யாதீங்க. சரியான புரிதல் எப்படின்னா,
நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கிறத விட not just, அதிகமாக this is கொடுக்கணும் my அப்படின்னு சொல்லி portion. Okay, I இது just take my portion. இது என்னோட பங்கு, But you அதனால் இதை மட்டும் see, எடுத்துக்குவேன், அப்படி கிடையாது. there are others also. No coming about truck. We should see. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, Others are also in this world. They suffer. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்களே, நான் கஷ்டப்படுறேன், அது மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. Generous consciousness. அது தாராள மனப்பான்மை இருக்கணும். Janana Ladbhucheta Sam Vidara Chaitananam Vasudhaiva Kotamukam. Generous outlook, the broad-minded outlook. Instead of thinking this is mine, இது என்னோடது, I need நான் என்னோட குடும்பம், இது எனக்கு, on the other side, நீங்க வந்து எதிர்பக்கத்தில் இருக்கீங்க, வெவ்வேறு குழுக்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க, சின்ன மனசு, இதெல்லாமே think that the whole world குறுகிய மனப்பான்மை. அதாவது இந்த உலகமே எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான ஜெகநாதருக்கு is உண்மையான அறிதல் என்ன அப்படின்னா, எல்லா உயிர்வாளிகளும் related to all living beings and நம்ம எல்லா உயிர்வாளிகளுக்கும் சொந்தமாக இருக்கோம். the supreme proprietor. உச்சமான தந்தை, உச்சமான உரிமையாளர் ஜெகநாதர். So on this basis, இதோட அடிப்படையில் Srila Prabhupada taught us ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், to perform para upakar, பர உபகார் அப்படின்னு do சொல்லியிருக்கார். good for others. நான் அடுத்தவங்களுக்கு நன்மை பண்றது. Chaitanya Mahaprabhu taught चैतन्य महाप्रभु என்ன சொல்றார், பாரத பூமித்த होइल मनुष्य जन्म यार जन्म सार्थ करी करो पर उपकार. those who are fortunate to take human birth in the land of Bharata. யார் ஒருத்தர் இந்த பாரத பூமியில, புண்ணியமான பாரத பூமியில பிறவி எடுத்திருக்காங்களோ, அவங்க தங்களோட வாழ்க்கைய அர்த்தமுடையதாக்கிக்கிட்டு, Successful வெற்றிகரமானதாக்கிட்டு and do good for others. அடுத்தவங்களுக்கு நன்மை பண்ணணும். That means be Krishna conscious and spread Krishna conscious to others. அப்படிதான் கிருஷ்ணனோட எடுத்துக்கணும், Bharata, அடுத்தவங்களுக்கு பரப்பணும். in a broader sense. பாரதத்தை நீங்க கொஞ்சம் பரந்த அளவுல எடுத்துக்கிட்டோம்னா, யாரெல்லாம் மனுஷ பிறவி எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்படிங்கிறதையும் குறிக்கும். So you're looking at me as guru, but நீங்க எல்லாரும் to be a guru. என்ன குருவா பாக்குறீங்க, ஆனா நீங்க எல்லாருமே, நம்ம எங்க இருக்கிற எல்லாருமே குரு தான். குரு அப்படின்னா கனமானவர் அப்படின்னு அர்த்தம். To think in terms of I, me and mine, நான் எனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியத்துவமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு, மிருகத்தனமான ஒரு எண்ணம் அது. everyone is supposed to be a guru. Everyone is supposed to have எல்லாருமே consciousness. எல்லாருமே குருவா இருக்கணும், எல்லாருமே கனமான ஒரு உணர்வோட இருக்கணும், Substantial. ரொம்ப ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு உயிர் இருக்கணும். மனித வாழ்க்கை Should be filled, sartha, filled with meaning. அது ஒரு அர்த்தமுடையதா இருக்கணும். And take the weight, take the responsibility. பொறுப்பை எடுத்துக்கோங்க, அந்த கணத்தை உணருங்க. Mother is guru, தாய் ஒரு குரு, father is guru. தந்தை ஒரு குரு ஆகிறார். Any person who takes any responsibility in that sense, யாரெல்லாம் எந்த பொறுப்பையை அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களும் குரு ஆகுறாங்க. material sense, இந்த பௌதிக விஷயத்துல கூட பார்க்கலாம், seeing others, அடுத்தவங்களை பார்க்குற எல்லாருமே conscious, he knows that it's not just a material arrangement. இது Anyone I come in contact with, இது பௌதிகமான ஒரு ஏற்பாடு கிடையாது. யாரெல்லாம் இங்க வர்றாங்களோ தொடர்புக்கு, under my supervision, என்னோட மேற்பார்வையில் வர்றவங்க, they should be administered to in such a way அவங்க வந்து இந்த மாதிரி they get பயிற்றுவிக்கப்படணும். Krishna consciousness. அவங்க கிருஷ்ண உணர்வுல இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் Vedic culture, அதுதான் வேத கலாச்சாரத்துல culture of respect is there. மரியாதை இருந்தது. Senior, because நம்ம எப்பவுமே மூத்த பக்தர்களுக்கு மரியாதை கொடுப்போம், ஏன்னா அவங்க they give us Krishna. Minimally they give us நமக்கு சரியான கிருஷ்ண உணர்வு அவங்க கொடுக்குறாங்க. the path of dharma. குறைஞ்சபட்ச தர்மத்தோட பாதையாவதே காட்டுறாங்க. Krishna. கிருஷ்ணரை பத்தி பேசட்டால் குறைஞ்சபட்ச தர்மத்தோட பாதையா சொல்லி கொடுக்குறாங்க. The king is considered as good as God அரசரும் கடவுள் மாதிரி கருதப்படுறார், because he administers
in a manner that he is seen to be the representative of God. ஏன்னா அவர் எப்படி நிர்வாகம் பண்றாருன்னா அவர் கடவுளோட பிரதிநிதியா இருந்து நிர்வாகம் பண்றார். Making an arrangement within the state that everyone is peaceful, prosperous, following their duties. எல்லாருமே அமைதியா இருக்காங்களா, முன்னேறி இருக்காங்களா, வளத்தோட இருக்காங்களா, அவங்க கடமையை செய்யறாங்களா, இது எல்லாத்தையுமே அவர் பார்க்கணும். Not everyone is going to be a guru on the level of Srila Prabhupada. எல்லாருமே ஸ்ரீல பிரபுபாட நிலையில குருவாக முடியாது, முந்தின ஆச்சாரியர்கள் நிலையோட வரைக்கும் வர முடியாது. பலதா வித்யாபூஷன், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அளவுக்கு We don't have a festival like this நம்ம இந்த மாதிரியான ஒரு திருவிழா for Vishwanath Chakravarti. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு கொண்டாடுறதே கிடையாது. நரோத்தம் தாஸ் தாக்கூர் இருக்கு. Even we don't have for Srila Prabhupada such a big festival, but we do in the sense that we have ஸ்ரீல பிரபுபாதருக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். all over the world நம்ம நூற்றுக்கணக்கான திருவிழாக்கள் பண்ற உலகம் முழுக்க honoring Srila Prabhupada. ஸ்ரீல பிரபுபாதரை கொண்டாடுறதுக்காக, அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக. There are so many really very, very high gurus. உண்மையிலே பெரிய பெரிய குருக்கள் இருக்காங்க. ஆனா This is supposed to be honoring me. என்ன புகழ்றதுக்காக இவ்வளவு பெரிய திருவிழா எதுக்கு இருக்கணும்? Then we see Guru. அதுதான் வேத கலாச்சாரம். The Guru is the representative of God and of all the previous acharyas. குரு கடவுளோடையும் மற்ற முந்தைய ஆச்சாரியர்களோட பிரதிநிதியா இருக்கார். சர்வதேவ மயோ குரு. So in this festival, முன்னாடி it should be seen that it's not for me per se. இது எனக்கானது கிடையாது. Honoring all the gurus. எல்லா குருவுக்குமே பாராட்டுதல் கொடுக்குறது. கிருஷ்ணர் வரைக்கும் உள்ள பரம்பரைக்கு இல்ல குருக்களுக்கு மரியாதை கொடுக்கறது. Of course, I have so many other god brothers here. எனக்கு நிறைய ஆன்மீக சகோதரர்கள் அவங்களும் தீட்சை கொடுக்குறாங்க. Vaishnavas who are initiated. நிறைய வைஷ்ணவர்கள் இருக்காங்க தீட்சை அளிக்கிறவங்க. Yesterday we visited the ashram just Aitota next to the Gundicha Mandir. We visited the ashram of Bhakti Vaibhav Puri Maharaj. குண்டிச்சா கோயிலுக்கு அடுத்து பக்கத்துல பக்தி வைபவ் பூரி மகாராஜோட ஆசிரமம் இருக்கும். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க. He was initiated. Now his disciples are initiated. அவர் தீட்சை கொடுத்திருந்தார். இப்ப அவரோட சிஷ்யர்கள் தீட்சை கொடுத்துட்டு இருக்காங்க. Lines of the Gaudiya Math. கௌடிய மடத்தோட ஒரு கிளை அது. How beautiful their deities are. எவ்வளவு அழகா இருந்தாங்க அந்த பக்தர்கள். Quite a few years. கொஞ்ச வருஷமா நாங்க இல்லவே இல்லை, போகவே இல்லை. How beautiful the deities. எவ்வளவு அழகா இருந்தாங்க அந்த விக்கிரகங்கள். So there are so many Vaishnavas. நிறைய வைஷ்ணவர்கள் நிறைய தீட்சை கொடுக்கறாங்க. The disciple sees this my guru. பஸ் Representing all the previous acharyas. சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க, இவர் தான் என்னோட குரு, இவர் எல்லா ஆச்சாரியர்களையும் பிரதிநிதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. Focusing on me. இந்த திருவிழா என்ன முக்கியத்துவம் கொடுத்து பண்றீங்க? But we should also see there's the whole line of acharyas and the whole principle. ஆனா என்ன பார்க்கணும் இப்போ அப்படின்னா, நம்ம மொத்த குரு பரம்பரையுமே இங்க பார்க்கணும். அந்த தத்துவத்தையும் பார்க்கணும். ஒவ்வொரு தலைமுறையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க பார்க்கணும். So it seems that here I'm very special. But இங்க பார்க்கலாம் நான் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருக்கேன்னு சொல்லிட்டு. இங்க எல்லாருமே சிறப்பானவர்கள் தான், நான் மட்டும் இல்ல. mercy of Chaitanya Mahaprabhu. சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை எடுத்துக்கிறதால, To others. அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதால, Everyone is going to be big guru. எல்லாருமே பெரிய பெரிய குரு ஆக முடியாது. பெரிய பெரிய மேடையில உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் உட்காந்து கேட்கணும், அந்த மாதிரி குரு எல்லாராலையும் ஆக முடியாது. கிருஷ்ண உணர்வை பரப்புங்க. To the best extent. உங்களால எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளோ. Everyone can and should be a guru. அப்போ Everyone should take the mercy. அவங்க குருவாக முடியும். எல்லாருமே மேலிருந்து கீழே வரக்கூடிய அந்த கருணையை ஏத்துக்கணும். We should become a channel for that mercy to keep on. அந்த கருணை போறதுக்கான வாய்க்காலா நம்ம இருக்கணும். I said
that I avoided having children, but I have so many children. நான் சொன்னேன் எனக்கு குழந்தைகள் கிடையாது, ஆனால் இப்போ நிறைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. It's very similar in many ways. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதே மாதிரியான ஒரு உதாரணம். குரு சிஷ்யர்களுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கும் உள்ள அந்த ஒப்புமை வந்து ரொம்ப ஒரே மாதிரியாகவே இருக்கும். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த ஆனந்தத்தை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. என்னோட மனசுல வந்தது கோகுலானந்தா, என்னோட ஆன்மீக சகோதரர், கனடால இருந்தார். அவரோட மகனை பத்தி சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட மகனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவரோட மகன் அவர் பக்தர் தான், அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தார். என்னோட மகனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே குழந்தைகள் வந்து பெரிய துன்பத்துக்கும் காரணமா இருப்பாங்க. அல்லது கடன் பட்டாலோ அல்லது பெற்றோர்களை அவமானப்படுத்தினாலோ. சில நாட்களுக்கு முன்னாடி பெங்கால கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்படி குழந்தைகள் வந்து தங்களோட வயசான பெற்றோர்களை பராமரிக்கணும். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ரவீந்திரநாத் தாக்கூரோட ஒரு கதை ஒன்று இருக்கு. அதுல சுருக்கி பேசணும். நம்ம அந்த குழந்தைங்களை வந்து பெற்றோர்களை பார்த்துக்கிறது. ஏன் இந்த புனித ஸ்தலங்கள், இந்தியாவில் இருக்க புனித ஸ்தலங்கள்ல பிச்சைக்காரங்க இருக்காங்க. மக்களுக்கு குழந்தைகள் இல்லாதவங்க, விதவைகள், யாருக்கு குழந்தை இல்லாத விதவைகள் அல்லது பெற்றோர்கள் யார் வந்து அப்பா அம்மா பார்த்துக்கலையோ அவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு அசாதாரணமான விஷயமா தான் இருந்தது, ஆனா இப்ப அதிகரிச்சிட்டு இருக்குது. ஒரு மனிதன் ஒரு தாயால வளர்க்கப்படுறான். அவங்க அம்மா வந்து விதவையா இருக்காங்க. அந்த மனிதனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. உடனே மருமக என்ன சொல்றா, இவங்க கூட தான் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றா. உடனே தாய் அவன் விட்டுறா. அவங்க ஏதாவது தூய ஒரு புனித தாமத்துல அந்த அம்மா உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. When he was a very small boy, that only she could know. ஒரு நாள் வந்து அந்த ஆள் வந்து புனித தாமத்துக்கு வந்தப்போ ஒரு வயசான அம்மா பிச்சை எடுக்கிற அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அவருக்கு உண்டான செல்ல பேர், அவங்க அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச பேரை வச்சு அந்த அம்மா கூப்பிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சது இது என்னோட தாய் அப்படின்னு சொல்லி. அந்த மனைவி என்ன சொல்ற, கண்ட பொம்பளை கிட்ட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கைவிடப்பட்ட தாயோட அந்த துன்பம், ஒரு மரியாதைக்குரிய பின்னணியில இருந்து வந்திருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாம, தங்குறதுக்கு இடம் இல்லாம, ஒரு அழுக்கு துணிகள்லாம் போட்டா அதே மகன் தான் கண்டுக்காம கூட போறான். ஸோ அப்போ இதுல இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும். அந்த மகன் தன்னை அடையாளம் கண்டுகிட்டும் எதுவுமே கண்டுக்காம போனா அது எவ்வளவு வலியோடதா இருக்கும். ஸோ அதே மகன்கள், குழந்தைங்களும் துன்பத்துக்கும் காரணமாக. சிஷ்யன் அப்படின்னா ஒழுக்கமா இருக்கணும். யார் ஒருத்தர் சிஷ்யன்கிற பங்கு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒழுக்கம் இல்லாமையும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்களோ, குருவோட மனசுப்படி நடக்கணும். குரு கிட்ட பொய் சொல்லக்கூடாது.
Naturally, we like to associate with sadhus. We come here இயற்கையாகவே நம்ம சாதுக்களோட பழகுறதுக்கு விரும்புவோம். for sadhu samagamam. இது சாது சமாரோகன். Durjana samsargam bhaja sadhu samagamam. We should give up the association of rascals. நம்ம வந்து அயோக்கியர்களோட சங்கத்தை விட்டுட்டு சாதுக்களோட சங்கத்தில் இருக்கோம். Our attempt is to increase the sadhu samaj. நம்மளோட நோக்கம் என்னன்னா சாதுக்களோட சங்கத்தை அதிகப்படுத்தணும். ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட மொழிபெயர்ப்புல சொல்றார் இந்த ஸ்லோகத்துக்கு தத்வா விசர்கா சாதவக அப்படிங்கிற வார்த்தைய எப்படி மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா தூய மனிதர்கள் யார் நேர்மையா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க இந்த தூய ஒழுக்கமான நேர்மையான நபர்கள் மொத்த சமுதாயத்தையும் அந்த தூய ஒழுக்கமான நேர்மையான நபர்களா மாற்ற முயற்சி பண்றாங்க, பரப்ப முயற்சி பண்றாங்க. ஸோ சிலர் என்னோட நல்ல சிஷ்யர்கள் இருக்காங்க, ரத்தினங்களா இருக்காங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதுக்காக. இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் என்னோட ரத்தினமான சிஷ்யர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அந்த செய்தி மேலிருந்து வரக்கூடிய அந்த செய்தியை எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது சிறந்த ஒரு சந்தோஷம். இது அந்த மாதிரியான உயர்ந்த பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான். It seems their main business in becoming a disciple is to cause a headache. ஒரு சிலர் இருக்காங்க, சிஷ்யரா வர்றதுக்கு அவங்க நோக்கமே தலைவலியை கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கு சின்ன நோக்கம், சின்ன மனசோட அவங்க வந்து வேகமா உள்ள வர்றாங்க, சிஷ்யன் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு சிஷ்யனா ஆகணும், குருவுக்கு சேவகனா ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. எனக்கு சொல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. கல்யாணத்துல, இந்தியாவோட திருமணத்துல நிறைய உறுதி கொடுத்துக்குவாங்க. பொண்ணு விட்டாரு, மாப்பிள்ளை விட்டாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும். அரசியல்வாதிகள் மாதிரிதான் நிறைய உறுதிமொழி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகத்துல என்னெல்லாம் உறுதி கொடுத்தாங்களோ அதை செய்ய மாட்டாங்க, அது செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் கல்யாணமும். நான் உன்னை கல்யாணம் பண்ண உடனே மாம்சம் சாப்பிட நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் அவன் செய்ய மாட்டான். எனவே இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குரு சைட்லயும் சரி, சிஷ்யர்களோட சைட்லயும். கல்யாணம் மாதிரி தான், உங்களால சொல்ல முடியாது முன்னாடி. முன்னாடியே உங்களால சொல்ல முடியாது. சிஷ்யர்கள் அதே மாதிரி தான். சில சமயம் பக்தர்கள் இந்தியால இருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. மக்கள் யாரெல்லாம் இஸ்கானுக்கு சேர்றாங்களோ மாயாப்பூர்ல ரொம்ப நல்ல சேவை பண்றாங்க. சில வருஷங்கள் சேவை பண்ணிட்டு பிராமண தீட்சை வாங்குறாங்க, விக்கிரக வழிபாடு நல்லா கத்துக்கிறாங்க சில வருஷங்களுக்கு. அதுக்கப்புறம் மேற்கத்திய உலகத்துக்கு போறதுக்கு பரிந்துரைக்கப்படுறாங்க. அந்த அமெரிக்கால மேற்கத்திய உலகத்துல வசிக்கிறதுக்கான அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அவ்வளவுதான் போயிடுறாங்க.
10 வருஷம் அவங்க பிராமண வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. They were serving very nicely, but they had a motive. I want to go to America. அவங்களுக்கு நல்ல சேவை பண்ற மனசு இருக்கு, சேவை பண்ணாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் எப்படி இருந்தா, நான் அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், ஒரு சின்ன நோக்கம் இருந்தது, தவறான கீழ்நிலையான ஒரு நோக்கம் இருந்தது. And going to America and then ending up as a taxi driver, it's not the worst thing. Like I said, they mostly remain devotees. But there are others who are worse, much worse. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ரொம்ப 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 மோசம். அதை விட சிலர் பக்தர்களோட சங்கத்துக்குள்ளே இருப்பாங்க. வத்சாசுரம் மாதிரி. வத்சாசுரம் என்ன பண்ணா, கண்ணுக்குட்டி மாதிரி, அப்பாவி கண்ணுக்குட்டி மாதிரியே இருந்தா, ஆனா அவனோட நோக்கம் முழுக்க அசுரத்தனமானது. பிரலம்பாசுரா பக்தர்களோட ரூபத்திலே வந்தான், கோபர்களோட ரூபத்திலே வந்தான். அவன் வந்து வலியையும் துன்பத்தையும் கொடுக்கறதுக்கு. இது நம்மளோட கடமை. நம்ம தூய பக்தர்களா இருக்கணும்ட்டு. தூய பக்தர்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க முயற்சியாவது பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், சூட்சமமா நம்மளோட சொந்த ஆசைகளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த தரத்தை தரமா வச்சிருக்கணும். இது ரொம்ப தைரியமான ஒரு பொறுப்பு. இது அந்த தரம் அப்படிங்கறத உயர்ந்த நிலையில வச்சிருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப உயர்ந்த ஒரு தரத்துல இருந்தார். So one of the ways he told me he's not keeping to that, he said he initiated a homosexual who's married. And homosexual means married means they're having ஒரு ஓரின சேர்க்கை தம்பதியினருக்கு மீன்ஸ் 2 ஆண்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் தீட்சை கொடுத்தேன்ட்டு மகாராஜோட ஆன்மீக சகோதரர் சொன்னாரா. ஸ்ரீல பிரபுபாதரோட தரம் கிடையாது இது. ஆனா இது இல்லாம அவர் ஒரு நல்ல பக்தராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படிதான் என்ன ஆகுது, அந்த தரம் வந்து கீழே குறைஞ்சிருச்சு. சில பிரபுபாதர் இப்படி ஒரு தரத்துல இல்லை. சிஷ்யனாகணும் அப்படின்னா ஒழுக்கத்தை பின்பற்றணும். நீங்க அந்த ஒழுக்கத்தை பின்பற்றலன்னா நீங்க மறுபடியும் கடவுள்கிட்ட போக முடியாது. நான் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்ற தேவையில்லை நம்ம சொல்லலாம். கிருஷ்ணர் தானே விதிமுறைகளை ஏற்படுத்தினாரு. நம்மளோட கடமை என்னன்னா நம்ம அந்த தரத்தை உயர்ந்த நிலையில வச்சிருக்கணும். சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், நான் வந்து என்னோட விதிமுறையில கொஞ்சம் தளர்த்தி இருந்தா நிறைய சிஷ்யர்களை உருவாக்கி இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன். பட் பிரபுபாதர் செய்யல. நம்ம வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நிறைய பக்தர்கள் வந்து மீன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தீட்சையும் கிடைக்கும். நவதீபத்தில் இருக்கிற கோஸ்வாமிகள் அவங்களே மீன் சாப்பிட்றவங்களா இருக்காங்க. நம்மளும் நிறைய சிஷ்யர்களை சேர்ந்துக்கலாம். ஏதாவது ஒன்று ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணுங்க, நீ மீன் சாப்பிடலாம். உன்னோட நல்லதுக்காக நான் கூட சாப்பிட்றேன், நீ அப்ப நம்ம மறுபடியும் கடவுள் கிட்ட போக முடியாது. இது ஆச்சாரியர்களோட கடமை, இந்த தரத்தை அப்படியே மெயின்டைன் பண்றது. இது சிஷ்யர்களோட கடமையும் அதை பின்பற்றுறது. ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். நீங்க பெரிய பக்தரா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் அந்த தாக்கம் உண்டு.
whisper. It's no need to have so many rules, so many rules. நிறைய விதிமுறைகள்ல தேவையில்லை, நிறைய விதிமுறைகள்ல தேவையில்லை By சொல்லலாம். not following the parampara, but இந்த மாதிரி still பரம்பரையை being within the பின்பற்றாம society, இந்த ஆனா இயக்கத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னா இது வந்து சூட்சமான முறையில களங்கமடைஞ்ச ஒரு உணர்வை குறிக்கிறது. that's a danger in every generation. இது எல்லா தலைமுறையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அபாயம். இது அந்த தரத்தை கீழே குறைச்சிக்கிட்டே I've வர்றது. initiated நான் at least one incorrigible rascal. நான் வந்து குறைஞ்சபட்சம் In ஒரு the name of ஒரு being a disciple takes the role of being a spiritual leader. We didn't know. It took some time to find him out. ஒரு அயோக்கியனுக்கு நான் தீட்சை கொடுத்தேன். நிறைய பெண்களை People's life savings and நிறைய பெண்களை court case against கோர்ட் கேஸ், devotees. பக்தர்களுக்கு எதிராக நிறைய பக்தர்களோட பணத்தை திருடி Nasty. ரொம்ப 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 ஆனா அவரை பத்தி தெரியறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. Guess I ரொம்ப must have ரொம்ப done something to have such a rotten type calling himself my disciple. So anyway, இந்த மாதிரி அயோக்கியனை என்னோட சிஷ்யன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா தான் இருக்கு. let us be disciples. Let us try to the best of our ability. Let us follow. நம்ம எல்லாம் சிறந்த சிஷ்யர்களா இருப்போம், நம்ம பின்பற்றுவோம். Make a disturbance. Try to put in தொந்தரவு more கொடுக்காதீங்க. than you take out. நிறைய கொடுக்க, நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதை விட அதிகமா கொடுக்க முயற்சி பண்ணுங்க. Ideal devotee. நிறைய சிறந்த பக்தரா இருக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுதாரணமான பக்தனா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. நான் இங்க நிறுத்திக்கிறேன். All glories to His எல்லா புகழும் Srila ஸ்ரீல பிரபுபாதருக்கு. Vancha வாஞ்சகல்பத்ருஷ்ட கிருபா சிந்துப்யவ ச பதிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ. ஹரே கிருஷ்ணா. தமிழ் பேசக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஸ்ரீல பிரபுபாதரோட உபன்யாசங்களும் குரு மகாராஜரோட உபன்யாசங்களும் தமிழ்ல மொழிபெயர்ப்போட ஸ்பீக்கரோட சேர்த்து 1400 ரூபாய் அந்த மெமரி கார்டோட ஸ்ரீல பிரபுபாதரோட மொத்தம் 833 லெக்சர்கள் 720 மணி நேரம் ஓடக்கூடியது. குரு மகாராஜரோட உபன்யாசங்கள் 348 உபன்யாசங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ்லேயே. நம்மளோட இஸ்கான் சேலம் புக் ஸ்டால் அணுகி 11ஆம் நம்பர் புக் ஸ்டால் அணுகி அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. Rama Rama